நான் தான் முதலமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மாதிரி பேச்சு 15-20 ஆண்டுகளாக கொட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அதை போராடி தடுப்பது, அந்த பாரவுந்துகளை தடுக்கிறது, போராடுறது, இதை நாங்கள் அப்போ இருந்தே செய்து கொண்டிருக்கோம். அதில் பொள்ளாச்சி அந்த எல்லை பகுதியில் தான் அதிகமாக கொட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம போராடி தடுத்து அது பிரச்சனையான போது அவங்களே நிலத்தை இங்கே வாங்கி 10 ஏக்கர் 5 ஏக்கர்னா அந்த நிலங்களில் கொட்டும்போது எங்கள் சொந்த இடத்துல கொட்டுறோன்ட்டாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த கன்னியாகுமரி பகுதியில் கொட்டும்போதெல்லாம் நம்ம கட்சி பிள்ளைங்க போய் தடுத்து வண்டியை இரவுகளில் கூட தடுத்து சண்டை போட்டதெல்லாம் இருக்காது. வலைவெளியில் இருக்கு, நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம அதிகபட்சமாக காவலர்கள்ட்ட நம்ம புகார் அளிக்க முடியும். ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கலை. ஒரு கேள்விதான், சோதனை சாவடிகளை தாண்டி தான் அந்த குப்பை வருது, அதை எப்படி அனுமதிக்கிறாங்கிறதான் தெரியல. இப்போ நீங்கள் கேரளாவில் போய் நான் சொல்கிறதுக்காக போங்க, சும்மா சாதாரணமாக ஒரு போத்தலை தூக்கி அந்த சாலையில் போடுங்க, மக்களே வந்து உங்களை சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, இது பண்ணி திருப்பி எடுத்து போக சொல்லுவாங்க. நான் பல முறை பேசியிருக்கேன், பல மேடைகளில் குறிப்பிட்டு பேசியிருக்கேன். என்னுடைய வளங்களை எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போக அனுமதிச்சுட்டு அவங்களுடைய குப்பையை கொண்டாந்து கொட்டு. அது மக்கும் குப்பைகள் அல்ல, மருத்துவ கழிவுகள், குறிப்பாக புற்றுநோய் மருத்துவமனையின் கழிவுகள். இது எப்படி அந்த ஊசி அது இதெல்லாம் கொண்டாந்து நீங்கள் என் நிலத்தில் கொட்டிட்டு போனால் எப்படி இருந்துருப்பாரு? இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சத்தம் போட்டு அது பிரச்சனையான பிறகு ஆய்வு செய்கிறது யார் தெரியுங்களா? அந்த ஒரு அதிகாரிகள் வந்து அது ஒன்றும் ஆபத்தானது இல்லை அப்படின்னா ஓவர்களே கொட்டிக்கலாம்ல. அதை நீ கடவுளின் தேசம்னா நாங்கள் என்ன கன்றாவி தேசமா? என் வளங்கள்லாம் உனக்கு வந்துடும், மலையை வெட்டி எடுத்துட்டு போயிருவேன், மண்ணை எழுதிட்டு போயிருவேன், குப்பை கொண்டாந்து என்கிட்ட கொட்டிடலையா? இதை கேட்க வேண்டியது ஆள் யாரு? கேட்டு தடுத்துருக்க வேண்டியது யாரு? இந்த ஆட்சியில் இல்லை, போன ஆட்சியிலேருந்து இதான் நடக்குது, கண்டுகொள்றது இல்லை.